Hi friends, hello everyone, welcome back to the channel Ultimate Circle. இன்னைக்கு ஒரு அழகான ஃபுட் வீலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து டர்க்கிஷ் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டு இங்கே மஸ்கட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. யூஸ்வலாக டர்க்கிஷ்னாலே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதே மாதிரி டர்க்கிஷ் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் இது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நான்வெஜ் பிளாட்டர் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். திருப்பி இன்னொரு நாள் வந்து சீ ஃபுட்டுக்குன்னு ஸ்பெஷலாக பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரெண்டையுமே நான் கம்பைன் பண்ணி போட்டுட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப பெண்டிங்கில் இருந்த வீலாக் இது. ஸோ அதை வந்து இன்னைக்கு தான் வந்து சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெண்டையுமே கம்பைன் பண்ணி டர்க்கிஷ் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டோட வீலாக் இது. செம எம்மியான ஃபுட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா டேஸ்டியா டர்க்கிஷ் ஃபுட் இப்படி அத்தன்டிக்கா பண்ணியிருந்தாங்க. அங்க இருந்து வெயிட்டர்ஸ் எல்லாருமே அரபிக்ல டர்க்கிஷ்ல நல்லா ஸ்பைசியா இருந்தது ஃபுட்டு. சில ஃபுட் வந்து நார்மலா இருந்தது. எஸ்பெஷலி வந்து அவங்களோட சாலட்ல காரம் போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. வெரி குட். எப்படி இருக்கு? ஸோ நானும் பாப்பாவும் வந்து ஷவர்மா பிளேட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் மஸ்கட்டில் எத்தனை வருஷம் இருந்தாலும் ஃபஸ்ட் டைமாக போயிருந்தோம் நாங்கள் இந்த டர்க்கிஷ் ஹவுஸு. ஷவர்மா பிளேட்லேயே அவ்வளோ வெரைட்டிஸு சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. அதான் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சீ ஃபுட்டு ஸ்பெஷலாக போனோம் அடுத்தது. And this is complimentary. French fries, the bread, salad, hummus, everything. Okay, Anna. Thank you. Kitchen out of it. சாப்பாடு செம்மையா இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட்ல. சூப்பர். பாருங்க எப்படி ஜூஸியா பாருங்க. சில்லிஸ் கூட இருக்கு. அந்த சில்லிஸ் ஸ்பைசியா செம்மையா இருந்தது. நாங்க கீழே போயிட்டோம். குட். லைக் ஃபுட் வந்து ஆத்தென்டிக் டர்க்கிஷ் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாமே மேக்கர்ஸ் வந்து டர்க்கிஷ் காரங்க தான். சூப்பரான ஃபுட். கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் முடிஞ்சது. இது இன்னொரு நாள் நாங்கள் வந்து சீ ஃபுட்டுக்குன்னு பக்கத்தில் ஸ்பெஷலாக இருக்குது, அது போய் பார்க்கலான்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரின்ட்டு கீழே வந்து நம்ம ஃபிஷ் என்ன ஃபிஷ் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா அதை கிரில் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தாங்க. ஸோ அது சீ ஃபுட்டுக்குன்னே உள்ள ஸ்பெஷல் இது. செம சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபிஷ் அவங்க கொண்டு வந்தது செஞ்சுருந்தது எல்லாமே. இங்கேயும் ஷவர்மா பிளேட்டு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபிஷ்ஷும் கொஞ்ச நேரத்தில் வந்துருச்சு இங்கே. எப்படி இருக்கு சொல்லு. காரம் இல்லையா?
ரொம்ப இந்த சில்லி தான் சாப்பிட்டாங்க. சில்லி வந்து ரொம்ப ஸ்பைசியா இருந்தது. சூப்பரான சில்லிங்க. அது வந்து அப்படியே நாக்கு வந்து இதாச்சு. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. பாருங்க ஃபிஷ் எப்படி டெண்டரா ஜூஸியா அப்படியே என்னன்னா இந்த ஃபிஷ் வந்து ஐ திங்க் 9 ரியால்ஸ் காஸ்ட் பண்ணுது. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 1700 இன் INR. வெரி குட். லெமன் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. நான் வந்து ஒரு பாதி சாப்பிட்டேங்க. இது என்ன ஃபிஷ் ஞாபகம் இருக்காடா? ஐ திங்க் இது வந்து ஞாபகம் இல்லை, பட் சூப்பரான ஃபிஷ். அது வந்து கீழே நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்துட்டோம்ல. பாருங்க அவன் எப்படி சாப்பிடுறான் அப்படின்ட்டு. அது என்ன ஃபிஷ்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து கீழே செலக்ட் பண்ணி சொல்லிட்டு வந்தாரு. ஸோ எங்களுக்கு நேம் கூட தெரியல. திருப்பி நாங்க கீழே போய் பார்க்கும்போது அந்த ஃபிஷ் காலி ஆயிடுச்சு, அதான் லாஸ்ட் பீஸ்ன்னு கூட சொன்னாரு. ஸோ அவ்வளோ எம்மி டேஸ்டா இருந்துச்சு. நான் கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணேன் ஃபிஷ், எனக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஸோ அவங்க 2 பேரும் தான், ஹஸ்பண்டும் பையனும் நல்லா சாப்பிட்டாங்க. செம ஃபேமிலி ரூம் வேற தனியா வந்து உட்காந்துருந்தோம். செம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இந்த ஃபுட் விலாக் உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க அழகான ஃபுட், வெரி குட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சேனலுக்கு. நாங்க ஒரு வருஷம் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. சூப்பரா போயிட்டு இருக்க சேனல். பாருங்க ஃபுட் எப்படி நான் முடிச்சிட்டேன்னு பாருங்க. அம்மா நீங்க பேசுங்க. ஸோ அதான் அந்த ஃபிஷ் அவ்வளோ எம்மி டேஸ்டா இருந்துச்சுன்னு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சொன்னான். ஸோ அந்த போன்னு இது கூட வீடியோல காட்டாத அவன் எப்படி சாப்பிட வச்சிருக்கான் பாருன்னு ஹஸ்பண்ட் கூட அப்பவே சொன்னாங்க அந்த வீலாக் எடுக்கும் போதே. ஸோ பாப்பா வழக்கம் போல் அந்த ஷவர்மா பிளேட்ல இருந்து கொஞ்சம் பீசஸ் எடுத்து கேரட்ஸ் குக்கும்பர்ஸ்னு அந்த சாலடு, அப்புறம் ஸ்டார்டர்ஸ், அப்படைசர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. மெயின் டிஷ்ஷுக்கே அவள் வரல. ஸோ எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செகண்ட் டர்க்கிஷ் ஹவுஸ். இந்த சீ ஃபுட்டு ஸ்பெஷலாக வந்தது. ஸோ அந்த ரூமுக்கு வெளியே அப்படியே வந்து அந்த ஹேண்ட் வாஷ் செஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இது மறைவு இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் டேபிள்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ சீ ஃபுட்டுங்கிறதுனால அங்கங்கே ஃபிஷ் டேங்க்ஸ் இருந்துச்சு. நிறைய அழகழகான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே பாப்பா எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் படி இறங்குற இடத்துலையும் பெரிய டேங்க் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போனோம்னா ஃபுல்லாக அந்த ரிசப்ஷன்லேயே அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. அதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உடனே அவங்க கிரில் பண்ணி நமக்கு டேபிளில் கொண்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டதே 10 ரியால்ஸ் வந்துருந்துச்சு. இது செகண்ட் டைம் இந்த சீ ஃபுட்டுங்கிறதுனால எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதுவும் 12 ரியால்ஸ் வந்துருந்துச்சு. ரெண்டுமே எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டர்க்கிஷ் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் இது. இதான் நான் சொன்னேன், அந்த ரிசப்ஷன்லேயே ஃபுல் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. என்னடா? ஆமா பாருங்க ஃபிஷ் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் இது வந்து 1500 கொடுத்துருவாங்க. ஆனா இங்க வந்து ஐ திங்க் 4000க்கு மேல. ஸோ இதுதான், இதில் எது செலக்ட் பண்ணாரு நான் இங்கே வந்து தான் கேட்டேன். பட் அது லாஸ்ட் பீஸு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன ஃபிஷ்ஷுன்னு கூட எங்களுக்கு தெரியல. பட் நல்லா செலக்ட் பண்ணியிருந்தாரு, எம்மியாக இருந்தது. அது போக இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. இது மெயினாக சீ ஃபுட்டுக்குன்னே இருந்துச்சு. ப்ரீவியஸாக போனது வந்து நார்மலாக நம்ம மட்டன், சிக்கன் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ். அங்கேயும் நம்மளுக்கு ஃபிஷ் வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்க. இங்கேயும் நம்மளுக்கு சிக்கன் வேணும்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. பட் சீ ஃபுட்டுக்குன்னு ஸ்பெஷலான இது இங்கே. ஸோ அப்போ வந்து இதான் அந்த அது ரைட் சைடு இருக்கும், இது லெஃப்ட் சைடு இருக்கும் டர்க்கிஷ் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டு. இந்த வெயிட்டர்ஸோட ஹாஸ்பிட்டாலிட்டி, அங்க வேலை பார்க்குற கேஷியர்ஸ் எல்லாருமே நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டியா, நல்லா ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. அரபிக் ஹாஸ்பிட்டாலிட்டி வெரி குட் ஆல்வேஸ். அந்த பழைய போன ரெஸ்டாரண்ட்ல வந்து கொஞ்சம் மீட் கொஞ்சம் இதா இருந்தது. இங்க வந்து சீ ஃபுட் வெரி குட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீலா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.